நட உள்ள வாடா. மார்னிங் மா. இப்பதான் என்ச்சுவரியா? எதுக்கு என் போட்டோ மாட்டி வச்சிருக்க? ஏண்டா நீ வீட்ல இருக்கும்போது யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. அதான் உன் முகத்தை நல்லா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிறேன். போட்டோ எதுக்கு? நல்லா பார்த்துக்கோ, இதான் என் புது முகம். பார் பார் பார். அண்ணா இன்னைக்கு மட்டும் என்ன காலேஜ்ல டிராப் பண்றியா ப்ளீஸ்? என்ன புதுசா? நான் எப்போ நான் டிராப் பண்ணிருக்கேன்? நேத்து வரைக்கும் சுமார் மூஞ்சி குமரா இருந்த, இன்னைக்கு சூப்பர் ஃபிகர் ஆயிட்டல, அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அப்படியே போய் இன்ட்ரோ பண்ணலான்னு. சரி வா டிராப் பண்றேன். ஏய் நிறுத்து இப்படி வரணும். லைசன்ஸ் எடு. என்னாச்சு? ஏய் என்ன வெள்ளாரியா? உன் லைசன்ஸை கொடு. ஏன் லைசன்ஸ் தான் சார்? உன் லைசன்ஸா? இதுல போட்டோ வேற மாதிரியா இருக்கு, நீ நேர்ல வேற மாதிரி இருக்கா? வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. So they've done a reconstruction surgery of the face with skin grafting. My jawline also has been completely replaced, sir. Since they did it by flap surgery and suture. என்ன சொல்றேனே எனக்கு புரியல. ஒரு 50 ரூபா கொடு. ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போயா. ஏங்க நேத்து வரைக்கும் அந்த சாந்தி தானே மருமகளா நடிச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு வேற ஒருத்தி மருமகளா வரா? அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அநியாயமா இருக்கு. ஏன் போன வாரம் வரைக்கும் உன் பையனை ஒருத்தனா பார்த்தேன், இப்போ வேற ஒருத்தனா பார்க்கல? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகணும். கரெக்ட் பா. டேய் பா வேற என்ன மாத்துப்பா. ஏண்டா வீட்டில் வெட்டியே தானே இருக்க, இந்த பேட்டரி கூட மாற்ற மாட்டியா? ஹலோ டேய் எங்கடா இருக்க? டேய் யாரா நீ? சிவா பேசுறேன்டா. யாரு? மிர்ச்சி சிவாவா? பிரதர் தமிழ் படம் 2 பார்த்தேன், எக்ஸ்ட்ரா நிறைய நடிச்சிருந்தீங்க பிரதர். அதுவும் கூட ஒருத்த வில்லனா நடிச்சிருந்தானே, வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். என்ன ஒண்ணே உங்ககிட்ட டான்ஸ் ஆட முடியாம தோத்தான் தெரியுமா? அதான் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி. லூசு, நான் ஃப்ரெண்டு சிவா பேசுறேன்டா. நீயா? சொல்லு மச்சி, எப்படி இருக்க? சரி, ஒரு மாசமா எங்க இருந்த? உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகவே இருந்தது. கரெக்ட் தான் மச்சி, நானும் உன்ன மாதிரி வெட்டி போயில இருந்தா பரவாயில்ல. லாஸ்ட் மந்த் ஃபுல்லா துபாயில இருந்தடா, இப்பதான் சென்னை வந்தேன். இன்னைக்கு நைட்டே திரும்ப பேங்காக் போறேன்டா. சரி இப்போ எங்க இருக்க? கிளம்பி வீட்டுக்கு வா. வீடா? எது? இந்த சுத்தி சாக்கடை நிக்கும், வாசல்ல தண்ணில நிக்கும், எப்பவுமே 2 எருமா நிக்குமே அதுவா? அங்கெல்லாம் என்னால வர முடியாது, எது வந்தாலும் போன்லயே சொல்லு. சரி இப்போ ஃப்ரீயா தானே இருக்க? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் கிளம்பி வரேன். ஃப்ரீயா? ஏய் 9 to 10 கேர்ள் ஃப்ரெண்டோட வார்ம் அப், 10 to 12 பர்மா பஜார்ல ஃபாரின் சரக்கு விக்கணும், 1 to 2 ஒரு குட்டி பிரேக், ஆஃப் கோர்ஸ் வித் ஒரு குட்டி, 3 to 4 இந்த அலையர் அங்கிள்ஸ்க்குலாம் மாத்திரை கொடுக்கணும். அப்படியே நீ நைட் பேங்காக் போறேன்டா. என் வாழ்க்கையிலே நான் வேஸ்ட் பண்ண 3 நிமிஷம் இப்போ உங்களோட போன்ல பேசினதான். போன வேடா. டேய் டேய் டேய். என்னன்னா கோபால் ஓவரா சீன் போடுறானா? இவன என்னை விட்டு ஃபாரின்லாம் போகாதீங்க கோபால், போனா என்னையும் கூட்டு போங்க. உன்னை கூட்டிட்டு நான் எதுக்கு பேங்காக் போகணும்? அங்கே ஒரு நிமிஷம் யாரோ கதவு தட்டுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரும் தெரியல இந்த நேரத்தில். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பியூரோ சென்ட்ரல் வைக்கணுமா? சிபிஐ ஆஃபீஸர். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பட்ட பகல ஒரு பொண்ணோட கஜ பண்றதா இன்ஃபர்மேஷன் வந்தது. சார் இது ஒரு டிவி ஷோ சார். டிவி ஷோ. டிவி ஷோவா? என்ன ஷோ? எங்க வீட்டு சாந்தி முகூர்த்தம்னு நாங்க ஒரு 16 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் கட்டி பிடிப்பேன். அதுல யார் நல்லா கட்டி பிடிக்கிறாங்களோ அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒருத்தைய கல்யாணம் பண்ணிப்பேன் சார். இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல சார், இவளை கல்யாணம் பண்ணா மீதி 2 பேரும் ஹர்ட் ஆவாங்க இல்லையா? சோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் போயிடக்கூடாதுன்னு இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். என்ன மூஞ்சியா பாத்துக்கிற? இந்தமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, போமா போமா. டேய் யாரை ஏமாத்த பாக்குற? ஏமாத்துறனா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹலோ சார், நான் கவர்மெண்ட் கொடுத்து சேர்ந்தோம் சார். யார் நீனு? வாங்க அவரம் தான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? 9 to 10 பொண்ணுங்களோட மீட்டிங், 10 to 12 பர்மா பஜார்ல ஃபாரின் சரக்கு விற்க வேண்டியது, 12 to 1 கரன்சி நோட்டை மாற்ற வேண்டியது, 1 மணிக்கு 2 மணி நேரம் குட்டி தூக்கத்துக்கு பிரேக் விட்டு 3 to 4 வயசானவங்களுக்கு கச்ச டேப்லெட் விற்க வேண்டியது, அப்படியே 6 மணிக்கு பேங்காக் ஃபிளைட்ல கிளம்பி போக வேண்டியது. தானே பிளான்? சார் என்ன சார் சிபிஐ நீங்க இவ்ளோ அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அங்க பாருங்க வெள்ளக்காக்கா. நான் வெள்ளக்காக்கா. அங்க பாருங்க நிர்மலா தேவிக்கா. இந்த பேரை சொன்னதாங்க எல்லாரும் டைவர்ட் ஆவறீங்க. மச்சி ஆபத்துல மாட்டிட்டேன்டா. நம்ம காலைல பேசினதை சிபிஐ ஒட்டி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிபிஐ என்ன தோத்துது, என்னடா பண்றது? நீ எங்க இருக்க? நானா இங்க கேகே நகர்ல டபுள் டேங்க் பக்கத்துல இருக்கடா. ஒரு தண்ணில கூட போய் நிக்குது. அப்படியே லெஃப்ட் பாத்து ரைட்ல போ. ரைட்லயா? ஓகேடா. ஏய் இப்போ எங்கடா போறது? இப்போ எங்க இருக்க?
கிறிஸ்கல் தங்கச்சி மாதிரி ஒரு அம்மா கீரை வித்துனுக்குது. கேவலமா பாழஞ்ச ஒரு வீடு கூட இருக்குதுடா. அந்த வீட்டுக்குள்ள போ. ஏய் உன் வீடு தான்டா அது. உள்ள போடா. டேய் சைரன் சத்தம்லாம் கேக்குதுடா. சுற்ற கிட்ட போறானுங்க. மச்சான் வந்துட்டா. டேய் கதவு தட்டுறேன், யாரும் திறக்க மாட்டேன்றாங்கடா. மா மெகா சீரியல் அம்மா மாதிரி மெதுவா வர. சீக்கிரம் கதவு திறமா. என்னடா சீக்கிரம் கதவு திறமா. காலையில என் பையன் ஃபோன் பண்ணப்போ இது சாக்கடை இருக்கிற ஏரியா, தண்ணி லாரி ஓடுற தெருவுன்னுலாம் சொன்னியாமே, திறக்க முடியாது போ. ஏமா இப்ப அதுக்கு என்ன ரிவெஞ்சா? சிபிஐ துரத்துது உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் கதவு திறமா. சரி வா. டேய் உள்ள வந்துட்டேன்டா. சிபிஐ சார். என்ன சார் ஜிபிஎஸ் ஓட ஃபாஸ்டா இருக்கீங்க? என்ன பிடிக்கிறதுல காட்டுற வேகத்தை இந்த 10,000 கோடி 12,000 கோடி கடன் வாங்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆறாங்களே, அவனுங்களை பிடிக்கிறதுல காட்ட வேண்டியதானே சார்? நான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சேன், கண்ணத்தை கூட தட்டல சார். என்ன பிடிக்கல எதுக்கு சார் இவ்வளவு ஸ்பீடு? டேய் லூசு, நான் தான்டா. நான் தானா? அண்ணன் தான் கோபால். ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஃபேஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. அத சொல்ல தான் கூப்பிட்டேன். பட் தேங்க்ஃபுல்லி ஒரு டோனர் கிடைச்சாங்க. So he has undergone a face transplant surgery now. டேய் ஆமாண்டா, இங்க பாருடா, தெரியுதா? டேய் அதான் மூஞ்சில ஜிப் வச்சு தச்சுக்குதா? அத மாதிரி தான் நீ தாடி வளர்த்துனுக்குற. இருந்தாலும் நம்ப முடியலையே. மச்சி இங்கே வா வா, கோட்டர் வாங்கி தாத்தா, மட்டன் சுக்கா சேர்த்து நாய தூர ஓட்டு. மச்சான் டேய் வாடா வாடா. ஆக்ஷன். தங்களிடம் 100 வருடம் சேர்ந்து வாழ ஆவலாக ஆசைப்படுகிறேன். ஹலோ, என்னது இது? தமிழுங்க, தமிழ். அடடடடடா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் ஒரு நிமிஷம். இருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா. நான் வாழணும் உங்களோட 100 வருஷம். ஆக்ஷன். பா, செம்ம அழகா இருக்கீங்க. சொல்லக்கூடாது. நான் தான் 100 வருஷம் உங்களுக்கு தான். என்னையா ஆள் கூட்டிட்டு வரீங்க? தோ பாருங்க, காஸ்டிங் உங்களால முடியலன்னா விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க முன்னாடிலாம் நல்லா தான் பண்றாங்க, உன்னை பார்த்தா தான் சொதப்புறானுங்க. நீ இப்படி எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அப்புறம் ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சான்ஸே இல்லை. நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ண போறோம். அதுக்கு ஸ்கிரிப்டுக்கு செட் ஆக வேணாமா? ஐ won't compromise. நீ கேட்குற மாதிரி பசங்கள்லாம் இந்த மாதிரி ஹைஃபையான பாருக்கு தான் வருவாங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஊர்கா கொஞ்சம் நக்கி பார். ஊர்கா வேணுமா? ஆமா மச்சி, ஊர்கா வேணுமா? ஹலோ, ஊர்கா இருக்கா? We don't serve pickle, sir. பிக்கிள்னா உனக்கு என்ன அவ்வளோ நக்கல்? என்ன விளையாடுறீங்களா? ஏன் எவ்வளோ காசு கொடுத்து வந்துக்கிறோம், என்ன 1 ரூபா ஊர்கா இல்லைன்ற? மச்சான் அப்புறம் ஏன்டா இவனை சொல்லக்கூடாது? அப்படிதான்டா சொல்லுவேன் நான். ஏன்னா மளிகை கடையிலே ஊர்கா கிடைக்குது, இவ்வளோ பெரிய பார்ல ஊர்கா இல்லைன்ற? சும்மா ஓவரா. ஏய் ஊர்காய் எங்கள் தேசிய உணவு, அது இருந்தே ஆகணும், தெரியுதா? இதெல்லாம் கார்பரேட் காரனுங்க பண்ற சதி மச்சான், இதெல்லாம் விடக்கூடாது, நம்ம போராடணும். இதெல்லாம் வேலைக்காவது. பில்ல பார்த்தா பயமா இருக்கு மச்சான், அதனால தான் இப்படி சம்மந்தம் எல்லாம் பேசினு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க யாராவது செட் ஆறாங்களா பாரு. இருடா. ஏய் நான் வேணா போய் கேட்கவா அவன் இப்போ கிட்ட? வேணாம், அவங்க ஃபுல் போதையில இருக்காங்க. நம்ம மார்னிங் மச்சி டா, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது மச்சி, அவன் பொண்ணுங்களை தூக்க தான் வந்தான்னு. அவன் தூக்குவான், பட் அவனுக்கு அதனால அவனுக்கு ஒன்று கொடுத்தேன், அதுக்கு தான் இந்த காசை கொடுத்தான். அவன் கிட்ட போய் கேட்கலாம், வா போலாம் ப்ளீஸ். ஓகே பாய் பாய். அப்புறம் சொல்லிக்கலாம் வாடா. கிளம்புறாண்டி அவன், கிளம்புறான். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹே ஜிஜி, உன் ஷார்ட் ஃபிலிம் ஹீரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசிட்டேன். யாரு? தி guy from that club. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம், ஓகே? ரியலி? Come on. உங்க ஃப்ரெண்ட் இங்க தான் ஒர்க் பண்றாரா? இன்னொன்னு குற்றங்கள் நடக்காம தடுக்கிறது தான் எங்களோட வேலையே. ஓ போலீஸா? சீச்சி,
இப்போ ஒரு இடத்துல நாங்கள் வேலை செஞ்சு சம்பளம் வரேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பாக்கெட்டில் வைப்போம். அதை எவனாவது ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத ஒரு பிக் பாக்கெட்டை நம்ம உருவாக்குறோம். ஆனால் அந்த காசை நம்ம பேங்க்லேயே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எவனாவது ஒரு தொழிலதிபர் லோனை வாங்கிட்டு கட்டாமல் ஃபாரின் கூட்டி போயிடுவான். ஸோ தேவையில்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் குற்றவாளியை நம்ம உருவாக்குறோம். இப்போ எங்களால் இதெல்லாம் எதுவும் நடக்கல இல்லையா? அதான் வெட்டியா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பெட்டு. கேவலமாக சொன்னாலும் கேட்காத மாதிரி சொன்னதுக்கு தேங்க்ஸ். சி ஐ டோன்ட் பிளேம் யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனஸ்டாக வந்து சொல்கிறேங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நாளைக்கு நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்குறவங்க பொண்ணு நல்லா இருக்கா, பையன் சுமாராக தான் இருக்கான்னு பேசுவாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க, நான் உங்களுக்காக தான் அந்த முடிவு எடுக்கிறேன். மச்சி மச்சி, அதுங்க ரெண்டு ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்குதுங்களா? நீ தான் ஹீரோவாக நடிக்கணுமா? ஆக்சுவலி என்ன தான் ஃபஸ்ட் நடிக்க சொல்லி கேட்டாங்க. பட் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோலாம், அதுக்கெலாம் ரியலாக யூத்தாக இருக்கணும் இல்லையா? சில பேர்லாம் இருக்கிறாங்க 40-50 வயசு வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே நடிப்பாங்க. கடைசி வரைக்கும் காதல் கூட சொல்லவே மாட்டாங்க. நீ கூட பார்த்துருப்பியா? மச்சி மச்சி பார்த்து பண்ணி விட்றா. அல்ல முடியாது படா. அதுக்கு இல்லை மச்சி, கூட நிற்குது இல்லை ஹாரி பாட்டர் மூச்சி, அது கூட லைட்டாக நம்மளை கண்ணு விடுது மச்சி. அதான் பார்த்து பண்ணுறா. ம். ஓய் ஹாய். வாங்க. பாரு ரெண்டுங்களையும் ஏதோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி பேக் மாட்டின்னு வர்றத. ஹாய். என்ன ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ சொல்லி அமிச்சாமே? படிக்கிற வயசுல என்ன படம் வேண்டிய கிடக்க? உன் வீட்டில எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பாஸ் பாஸ் சார், பேசிட்டு நாங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறோம். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, என்னால முடியாது, நான் ரொம்ப பிஸி. பாஸ் பாஸ் பாஸ். அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற அன்னைக்கே ஷூட்டிங் வச்சுக்கிறோம். அப்போ நேற்று ஓகேவா? சும்மா சாலிங் கேள். ப்ளீஸ் சார். போய் பால் எடுத்து வா. சார். ஓய் உன்னையா சொன்ன? நீ வா இங்க நில்லு. வேணா இங்க வந்து நின்னுங்க. போய் பாலை எடுத்துட்டு வா. டேய் என்னடா கால் பண்ணா அரரிங்கள அட்டன் பண்ற அளவுக்கு வெட்டியா தானே இருக்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணை வானத்தை போல விஜய் அந்த மாதிரி பால்லாம் போட்டு விடுற? போய் நடிக்க வேண்டியது தானே. டேய் அது இல்லடா, ஆக்சிடென்ட் முன்னாடி என் லவ்வே ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணான்னு சொன்னல. யாரு? நம்ம ஆட்டோ மெக்கானிக் பொண்ணு ஜூலியா? பின்ன என்னடா 1-2 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? நீ இந்த மூஞ்சில கூடு போகிற வரைக்கும் நீ ப்ரப்போஸே பண்ணாத பொண்ணுலாம் கூட ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டு போச்சு. அது இல்லடா, உங்களை வேணான்னு சொல்றதே உங்க நல்லது தான் சொல்றேன்னு சொல்லி என்னை கழட்டி விட்டால. இதோ இந்த டைரக்டர் பொண்ணு தான். டேய் அவள் வேணான்னு சொன்ன அதே மூஞ்சி வச்சு நீ அவளை கரெக்ட் பண்ணியிருந்தனா அது சாதனை, இது போங்காட்டம். இந்த ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சு விட்டேன், பிடிக்காத மூஞ்சி ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணி விட்டால. பிடிச்ச மூஞ்சி டக்குன்னு கிடைச்சி அப்படியே கொஞ்ச நேரம் அலைய விடு. அப்போ அவள் ஃப்ரெண்டையும் செய்வோம். இதை போய் நீ எத்துன்னு வா. ஏய் விளையாடுறோன்னு தெரியுதுல்ல, கோதாவரி குறுக்க ஒரு கோட்டைக்கேடி. டேய் கபடி ஆடுறோம், ரொம்ப ஓவரா பண்ணாத, இப்படி வந்து நில்லு. சரி நீயே ஸ்கோர் பண்ணு. டேய் போ. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்படி வந்து நில்லு சார் ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ். இவ்வளோ கெஞ்சிட்டதால தான் நான் ஓகே சொல்கிறேன். ஆனால் ஒன்று, படம் நல்லா வரணும், எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம், புரியுதா? சார் நீங்க நடிக்கிறீங்க, குவாலிட்டி எப்படி கம்மியாகும்? யூ மேட் மை டே. தேங்க்யூ 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 ஸோ மச். சாட்டர்டே பார்ப்போம், பாய். ஏ வாடி. ஏ போடி. ஏன் ஓகே சொல்லிட்டான்டி, சூப்பர். சார் வாங்க. ஜேர்னி நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததா? ஜேர்னியா? எது இந்த வடபழனிலேருந்து வலசரவாக்கம் வந்ததா? அது கூட வண்டி ஏதோ நீங்கள் அரேஞ்ச் பண்ண மாதிரி கேட்குறீங்க.
ஆமா இன்னைக்கு என்ன ஷூட்டிங் கேன்சலா? சார் முதல் நாளே அப்சுகனமா பேசுறீங்க. இங்க தான் சார் ஷூட்டிங். இங்கயா? இல்லையே, நான் தான் சங்கர் சார் படம் ஷூட்டிங்ல போயிருக்கோமே. பரபரப்பா ஒரு பெரிய டீமே வேலை பார்க்குமே. சார் நீங்க ரெடினா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலாம் சார். கேரவன்ல? சார் கேரவன் கேரவன்லையா? ஏன் கேரவன்ல? சார் எங்க படத்தோட மொத்தம் பட்ஜெட்டே வேற 20,000 தான். அதுலயும் 5,000 வட்டிக்கு வாங்கியிருக்கோம். ஸோ கேரவன்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நாங்க ஸ்கிரிப்ட் நம்பி தான் படத்தை எடுக்கிறோம். என்னங்க பெரிய ஸ்கிரிப்ட்? என் தலைவி சன்னி லியோன் நடிக்கிற படத்தெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது, டைலாக் கிடையாது. கிடையாது, வெறும் தான். சார் எல்லாம் ஓகே. எப்படி மேக்கப் போடுறது, ட்ரெஸ்ஸை மாத்துறது? யாருன்னா வீடியோ எடுத்துட்டாங்கன்னா என் வீட்டில் யார் பதில் சொல்லுவாங்க? ஆமாங்க, வீடியோ எடுத்து அதிர்ச்சி வீடியோ, இந்த வாலிபர் செய்யும் செயலை பாருங்கள், தமிழனா இருந்தால் பகிருங்கள், இப்பெல்லாம் போட்டாங்கன்னா கற்பனை என்ன வருது? என்ன வருது? யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹே சார், குடிக்கிறது ஜில்லுன்னு கொண்டு வாங்க. சார் இருந்தாங்க. என்னது இது? இதான் நீ சொன்ன கூல் ட்ரிங்க்ஸா? சரி, அந்த இழவை எனக்கு ஒன்று கொடுத்தோல. ஆக்சுவலி ரஸ்னா முடிஞ்சு போச்சு. வாட்டர் பேக்கெட் தான் இருக்கு, ஓகேவா? அதையும் ஏன் எனக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ற? பேசாம அந்த டப்பாவை தர, நானே நாக்கு விட்டு நக்கிக்கிறேன். ஷேரிங் இஸ் கேரிங். ஏய் சரி பரவாயில்ல கொடு. ஏங்க நான் கேட்டே 6 மணி நேரம் ஆகுது. ட்ரெஸ் எங்க மாத்துறது? சார் என்ன சார் நீங்க? எங்க ஹீரோயினே அந்த மரத்துக்கு பின்னாடி தான் ட்ரெஸ் மாத்துறாங்க, நீங்க என்னமோ? ஐயா அது யார் அந்த வானகட்ட ஹீரோயினே? நீங்க தான் அந்த ஹீரோயினி? யா. நான் இன்னொன்று டேரக்டரவே ஒத்துக்கல, அதுக்குள்ள நடிக்கிற ஆசை வரையா? சார் I'm a தியேட்டர் ஆர்டிஸ்ட். எந்த தேட்டரு? சத்தியமா இல்ல ஜோதியா? அது என்னது வாயில ரத்தம் வருது? ரத்தமா? இது லிப்ஸ்டிக் சார். அது எதுக்குமா 1/2 கிலோ கப்பி வச்சிருக்க? லிப்ஸ்டிக்கா? சரி நான் டோன் டவுன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டயலாக் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? க்ரீன் பேக்ரவுண்ட், நான் பெஞ்சில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சில்லுன்னு காற்று, நீங்கள் அப்படியே என்னை பார்த்துட்டு வரீங்க, கண்ணில் லவ்வோட. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்கள் கூடயே வாழணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ லவ் யூ. ரொம்ப மொக்கையா இருக்கு. இப்போல்லாம் யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க? சார் என் லைஃப்பில் நிஜமாக நடந்துச்சு சார். ஒருத்தர் இப்படி வந்து என்கிட்ட கேட்டான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 100 வருஷம்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லையே சார். ஒன்று 100 ஆக்குறது தானே சார் சினிமா. இதில் சினிமாவே கண்டுபிடிச்ச மாதிரி ஃபிலாசபி வேற. ஏன் சார் இந்த சீன் இம்ப்ரெசிவாக இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இப்போல்லாம் புதுசாக யோசிக்கிறது தான் ட்ரெண்டு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பிடிச்சிருக்கா பாரு. ஒரு அழகான கிராமம், ஊரு பேர் வடுகப்பட்டி. கேமரா ரோலிங் ஆக்ஷன். எவ்வளோ அழகா இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி கிராமத்து பக்கம் வந்திருக்கியா? ஹலோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை வரணுங்கிறது ஏன் ஐடியா. ஊரை பார்த்த உடனே மறந்துடாத. போனதும் ரெடியா இல்லை என்ன? வில்லேஜ் ஆஃபீஸரை மீட் பண்ணணும், வீடு விற்க சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அங்கே பாரு. அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். 18 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. என்னாலும் என்னால் இந்த வீடை மறக்கவே முடியாது. I'm just flooded with memories right now. எப்படி இருக்கேன் வீடு? பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்போல்லாம் ஆடியோ கேசட்டில் தான் சாங்ஸு. எங்கள் பிளேயரில் வேறு ரீவைண்ட் பட்டன் ஒர்க் ஆகுதா? ஸோ நானே என் தங்கச்சி பென்சிலில் தான் டேப்பை சுற்றி திரும்ப போட்டு கேட்போம். இந்த மேனுவலா டியூன் பண்ற ரேடியோ, டிவியில ஒளியும் தெரியலன்னா மொட்டை மாடிக்கு போய் ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்றது, விரல சுத்தி டயல் பண்ற கருப்பு போன், இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பே இல்லைல்ல. போகலாம் இல்லை, மாறிடுச்சு. ஐபாட்ஸ், ஐஃபோன்ஸ் எக்ஸெட்ரா. ப்ராக்ரஸ் பேபி.
என்ன ப்ராக்ரஸ்? அப்போ நிலாசோறு, பாட்டி சொல்ற கதை, ஆங்கிலமே கலப்படம் இல்லாத தமிழ், குருவி சத்தம், இதெல்லாம் எங்க போச்சு? எவல்யூஷனோட அடுத்த கட்டமா காணாம போச்சு. என்னத்த எவல்யூஷனும், நம்ம அடையாளத்தை நாமளே மறக்கிறது. எப்படி பரிணாம வளர்ச்சி ஆகும்? ஓகே டைகர், காம் டவுன், யூ வின். வா. சிவா, உன் ஆஸ்ட்ராலஜா அப்புறம் வச்சுக்கலாமா? லேட் ஆச்சுன்னு வில்லேஜ் ஆஃபீஸர் கிளம்பிட போறாரு. எங்க அம்மா தினம் இங்க தான் வந்து தண்ணி எடுப்பாங்க தெரியுமா? ஒத்த ஹெல், இவ்வளோ தூரம் நடந்து வருவாங்களா? அப்போதான் எங்க ஊருக்கு பைப்லைன் வந்தது. ஐயா, என் பேர் குமாரசாமிங்க. வடுகுப்பட்டியிலேருந்து வரேன். நம்ம ஊருக்கு ஏதோ வாட்டர் பைப் கனெக்ஷன் வந்ததா சொல்கிறாங்க. நம்ம வீடு மட்டும் லிஸ்ட்டில் விட்டு போயிருக்குங்க. வாரியத்தில் போய் கேட்டாக்க ஐயாவை பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, ஒரு 5000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு போ, பண்ணிடலாம். ஐயா, பணம் எல்லாமே கட்டியாச்சுங்க. ரேஷன் கார்டு மற்ற விவரங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போங்க, உங்க வீட்டுக்கு பைப்லைன் வரும். அப்புறம் ரொம்ப நாளா எங்க அம்மா இங்க தான் வந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஏன் போய் தொலைதுன்னு பணத்தை கட்டியிருந்தாருன்னா வீட்டுக்கே தண்ணி வந்திருக்கும். எங்க அப்பா ரொம்ப திடமனஸ்காரர், லஞ்சம் கொடுக்காம நேர்மையா வாழ்ந்தவர். இந்தா சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் சிவா. இந்த ஊர்ல முத்துமாணிக்கம்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தால சார், அவரோட பேர் என்ன? அட, நம்ம குமாரசாமி பையனா நீங்க? ஆமா சார். உட்காருங்க, உட்காருமா. அப்பா எப்படி தம்பி இருக்காரு? போன வருஷம் தான் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டார் சார். இறந்துட்டாரா? ஆமா. அடடே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. ஆமா சார், எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. சார் ஒன்றும் இல்லை, தாத்தாவோட வீடை விற்கலான்னு வந்தோம்.